தியானிக்கும்படியாக சங்கீதம் 51 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 51:10. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு இந்த வாலிபர் முகாமிலே நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அநேக நேரங்களில் தேவனுடைய சமூகத்தை என்ன செய்கிறது உண்டு, நம்ம தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கிறது உண்டு. நம்ம வாலிபர்களா இருக்க நம்ம ஒரு காரியம் தேவனிடத்தை கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? தேவனுக்கு என்ன கேட்கணும் தெரியுமா? தேவனே, எனக்கு சுத்த இதயத்தை என்னில் என்ன செய்யும், சிருஷ்டியும் என்று நம்ம கேட்க வேண்டும். ஹalleluya. நம்ம இப்பொழுது நம்ம இந்த நேரத்தை ஒரு காரியம் நம்ம யோசிக்க வேண்டும். ஹalleluya. நம்மளுக்கு சுத்த இருதயம் இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். நம்மளுடைய உள்ளம் சுத்தமா இருக்கிறதா என்று என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்ல நம்மளுடைய உள்ளத்திலே, ஹalleluya, நம்மளுடைய உள்ளத்திலே திருக்குள்ள இருதயமா இருக்கிறதா? நம்ம இருதயம் திருக்குள்ள இருதயமா இருக்கிறதா? அல்ல கபடு நிறைந்த உள்ளமா இருக்கிறதா? அல்ல பொல்லாத இருதயமா இருக்கிறதா என்று நம்ம இந்த மாலை நேரத்தை ஆராய்ந்து அறிய போகிறோம். ஹalleluya. நம்ம உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்த உள்ளமா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல போகும்போது ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுனாங்கன்னா அவங்க யாரையும் உள்ள என்ன செய்ய இந்த உள்ள போக என்ன செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் என்று சொல்லுவாங்க. ஹalleluya. அதே போலதான் நம்மளுடைய உள்ளத்துல ஹalleluya நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று தினசோறும் நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து அறியணும். ஹalleluya. நம்ம முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், நம்மளுடைய உள்ளத்திலே திருக்குள்ள உள்ளமா இருக்கிறதா? ஹalleluya. திருக்குள்ள உள்ளம்னா என்னன்னு நம்ம பாத்தீங்கன்னா நம்மளிடத்தில் இருக்கிற தீய எண்ணங்கள். ஹalleluya. திருக்குள்ள உள்ளம்னா என்னது? நம்மளிடத்தில் உள்ள தீய எண்ணங்கள். என்னென்ன தீய எண்ணங்கள் இருக்கிறது? ஹalleluya. நம்ம அநேக நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவர்கள் நம்மளை விடைக்கும் வளர்த்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? பொறாமைப்படுவோம். ஹalleluya. அந்த பொறாமை என்ன ஆகிறது? நாளடைவில் அந்த பொறாமை கோபமாக மாறுறது. அந்த கோபம் என்ன ஆகுறது? அவங்களை பழி வாங்குறதுக்காக நம்மளை என்ன செய்கிறது? அதுக்கு நேராக நம்மளை கொண்டு போய் விடுகிறது. ஹalleluya. ரெண்டாவது அடுத்து பாத்தீங்கன்னா அது நம்ம என்ன ஆக்குதுன்னு சொன்னா சுயநலவாதியாக நம்மளை என்ன செய்கிறது? மாற்றுகிறது. மூன்றாவது பாத்தீங்கன்னா வஞ்சகமான திட்டங்கள். அப்படின்னா ஹalleluya நம்மளுடைய கூட இருக்கிறவர்களை நம்ம என்ன செய்வோம்? ஹalleluya. முன்னாடி பார்க்கும்போது பிரதர் எப்படி நல்லா இருக்கிறீங்களா, சிஸ்டர் எப்படி நல்லா இருக்கிறீங்களா, வாலிப பிள்ளைகள் வந்து கூட இருக்கிற நண்பர்களை ரொம்ப அவங்க ஸ்டைல் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஆனா அந்த நபர் அந்த இடத்தை விட்டு வெளியே போனா அவர்களை எப்படி தாக்கி அவர்களை கீழே இடலாம் என்று யோசிப்பார்கள். அதுதான் என்னது? வஞ்சகமான திட்டங்கள் என்ன செய்வாங்க? தீட்டுவாங்க. ஹalleluya. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கபடான உள்ளம்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம பிறரை ஏமாற்றுவது. ஹalleluya. நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்ப வாலிபர்களை வைத்து நம்ம பார்த்தோம்னா அநேக நேரங்களிலே பெற்றோர்கள் அவங்களுக்கு வருமானத்தை விடைக்கும் என்னுடைய பிள்ளை நல்லா படிக்க வேண்டும் என்று எங்க அனுப்புகிறார்கள். கல்லூரிக்கு அல்ல பள்ளிக்கு என்ன செய்கிறார்கள்? ஸ்கூலுக்கு அனுப்புகிறார்கள். ஆனா நம்ம வாலிபர்கள் சில நேரங்களில் எங்க போவதில்லை, காலேஜுக்கு போவதில்லை, ஸ்கூலுக்கு போவதில்லை. நான் ஒரு தம்பியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் அன்னைக்கு சொன்னான், எல்லா ஸ்கூல்லுமே 3 மணிக்கு விடும். அவன் அன்னைக்கு சர்ச்சுக்கு 12 மணிக்கு வந்திருந்தான். அப்ப நான் அவன்கிட்ட கேட்டிருந்தேன், எல்லா ஸ்கூலுமே 3 மணிக்கு தானே விடும், நீ எப்படி 12 மணிக்கு வந்தேன்னு. அவன் சொன்ன ஒரு காரியம், காம்பவுண்ட் ஏற்கனவே என்ன செய்யுது வந்தேன் அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னான். ஹalleluya. பாத்தீங்க நம்மளுடைய வாலிபர்கள் நம்ம பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? நம்மளுடைய பிள்ளைகள் படித்து நம்ம மேல வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பெற்றோர்களை ஏமாத்தி விட்டு எங்க போகிறார்கள்? வெளியே இந்த மாதிரி போகிறார்கள். ஹalleluya. நம்ம பெரியவங்க இங்க பெற்றோர்கள் இருக்கிறீங்க. ஆனா நம்ம பெற்றோர்கள் இல்ல பார்க்கும்போது ஹalleluya நம்ம பிறரை ஏமாத்தி
ஏமாத்துறோமா? ஹalleluya. நம்ம பிறரை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிறரை ஏமாத்துறோமா என்று நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். ஹalleluya. ஹalleluya. ஒரு தாயார் ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, பிள்ளை ஒன்ன நீ படித்ததுக்கு மட்டும் நான் என்ன செய்யல, படிக்கல. ஆனா நீ என்ன விட நல்லா படிச்சிருக்க. ஆனா நீ என்ன செய்யலாம், ஈஸியா ஏமாத்தலாம். ஆனா உனக்கு பிள்ளை ஒன்ன விடைக்கும் நாளைக்கு என்ன செய்திருக்கு, நீ படிச்சதை விடைக்கும் இந்த 3 டிகிரி என்ன செய்திருக்கும், கூடுதல் படிச்சிருக்கோம். ஆனா அது உன்னை ஏமாத்தும் போது ஆனா உனக்கு மனசு அப்ப கஷ்டப்படும். அப்ப இந்த காரியத்தை நீ யோசிப்ப என்று சொன்னார்கள். ஹalleluya. இதே போலதான் ஹalleluya ஒரு வசன சங்கீதத்துல சொல்லி இருக்கிறது. ஒரு வசனத்தை, தான் வெட்டின குழியிலே என்ன யார் தான் விழுவா, தான் விழுவா. ஹalleluya. அதே போல ஏமாற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். ஹalleluya. இரண்டாவதாக வெளிவேஷம் தரிப்பார்கள். ஹalleluya. வெளிவேஷம். ஹalleluya. நம்ம ஒரு ஆளுக்கு முன்பதாக வெளிவேஷம் என்பது, ஒரு ஆள் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸை பத்தி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டி பேசுவாங்க. அப்ப கிட்ட இருக்கிறவன் சொல்லுவான், எனக்கு இவனை போல என்ன இல்ல, உண்மையான நண்பன் யாரும் இல்லை, இருதயத்தை என்ன செய்வான், நினைப்பான். ஆனா ஹalleluya அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே போன பிறகு ஹalleluya அவனை எவ்வளவு மோசமா பேசணுமோ அப்படி மோசமா பேசுவார்கள். ஹalleluya. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கூட ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்கன்னா, ஹalleluya ஒரு ஊழியக்காரங்களுக்கு முன்பதாக பாஸ்டர்மான கால விழாத குறையா இருப்பாங்க. ஆனா பாஸ்டர்மாவும் அந்த இடத்துல இல்லைன்னா ஹalleluya அவங்களுடைய பேச்சுகள் பாஸ்டர்மையும் பற்றி பேச்சுகள் நம்ம காது கொண்டு என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் இந்த இடத்துல பேசுகிற காரியம் என்னவென்றால், ஹalleluya நம்ம பெற்றோர்களை ஏமாத்தலாம். ஹalleluya நம்ம அந்த ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக வெளிவேஷம் தரிக்கிறான். ஹalleluya அந்த பெற்றோர்களுக்கு முன்பதாக வெளிவேஷம் தரிக்கிறான். ஆனா நீங்க நம்ம செய்கிறத பெற்றோர் பார்க்க போறது இல்ல. ஆனா ஹalleluya தேவன் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya நம்ம இருதயத்தை அவ்வளவு கெட்ட காரியங்களை வைத்து நல்லவனை போல வெளியே நடிக்கிறான். ஆனா இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே இருக்கும்போது தேவன் அவங்களுடைய இருதயத்தை அவர்களுடைய இருதயத்தின் வாய்குலத்தை தேவன் அறிந்தாரானால், இந்த இடத்திலே நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஒவ்வொரு இருதயத்தின் தேவன் அறிய வல்லவராயிருக்கிறார். ஹalleluya நம்ம நினைக்கிறோம், மனிதர்களுக்கு முன்பதாக மனிதர்கள் எனக்கு இருதயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, மனிதர்களை ஏமாத்தான். ஆனா தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹalleluya தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹalleluya மூன்றாவதாக பொல்லாத இருதயம். ஹalleluya மூன்றாவது என்னன்னா பொல்லாத இருதயம். ஹalleluya பொல்லாத இருதயம் பாத்தீங்கன்னா ஹalleluya கெட்ட இருதயம். பொல்லாத இருதயத்துக்கு நம்ம மீனிங் பார்த்தோம்னா அந்த கெட்ட இருதயம், அந்த கெட்ட குணம். இவ்வளவு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 2 நம்மளுடைய வாழ்க்கையில வந்துனா மூன்றாவது இது வரும். ஹalleluya சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆமென். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவி கொடார். ஹalleluya தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த நேரத்திலே நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம், தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம், தேவனிட்ட போராடுகிறோம். ஆனா நம்ம சொல்லுகிறோம், ஏசப்பா ஹalleluya ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை நீங்க கேட்கவில்லை, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லுகிறோம். ஹalleluya ஆனா சின்ன வாலிபர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, தேவனிடத்தில் ஏதாவது காரியம் நடக்கணும்னு சொன்னா ஹalleluya அன்று முதல் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஏசப்பா எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் பைபிள் ஒழுங்கா வாசிப்பேன், பிரேயர் ஒழுங்கா பண்ணுவேன் ஏசப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு வாரம் பாப்பாங்க, பிரேயர் பண்ணிட்டு பைபிள் வாசித்துட்டு ஒரு வாரம் பாப்பாங்க. ஏசப்பா அந்த காரியம் கைகூடி வரலன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம், நான் பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம், எனக்கு இந்த வாழ்க்கையில இது நடக்கலையேன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஹalleluya காய்ச்சல் வராத வாலிபர்களும் இந்த இடத்திலே இருக்கிறார்கள். ஹalleluya ஆனா ஹalleluya நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், ஏன் ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை கேட்கல,
ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறது பாத்தீங்களா? நம்மளுடைய இருதயத்துல சுத்த இருதயம் இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில சுத்த இருதயம் இருந்தா தேவன் நம்மளுடைய ஜெபத்தை என்ன செய்வாரு? கேட்பார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில சுத்த இருதயம் இல்லாட்டா தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் நம்மளுக்கு சுத்த இருதயம் வேணும்? ஹalleluya. ஏன் நம்மளுக்கு சுத்த இருதயம் வேணும்னா 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும். ஆமென். சுத்தமான இருதயம் இருந்தா என்ன வரும்? நன் மனசாட்சி வரும். அடுத்து மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஹalleluya. மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. ஹalleluya. இங்க பாத்தீங்கன்னா ஹalleluya உண்மையான அன்பு எங்க பிறக்கும்னு சொன்னா அந்த ஹalleluya நம்மளுடைய இருதயத்தை பிறக்கும். சுத்த இருதயத்தை என்ன செய்யும்? உண்மையான அன்பு பிறக்கும். ஹalleluya. நம்மளுடைய வாலிபர்களை இப்ப எடுத்து கேட்டோம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க ஹalleluya நான் என்ன பண்றேன்? ட்ரூ லவ் பண்றேன், உண்மையா நான் என்ன செய்கிறேன்? காதலிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஹalleluya. ஆனா 10ல அவங்கள 50% 50% பாத்தீங்கன்னா ஹalleluya ஹalleluya அந்த நேரம் அவங்களுடைய சுய விருப்பத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? ஹalleluya சுய விருப்பத்துக்கு யூஸ் பண்ணிட்டு பாதியில என்ன செய்வாங்க? விட்டு போவாங்க. அந்த சுய விருப்பம் முடிஞ்சுனா அவங்க உண்மையான அன்பை சில இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? காண முடியாது. ஹalleluya. நம்ம இங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த உண்மையான அன்பு எங்கிருந்து வருது? ஹalleluya சுத்தமான இருதயத்திலிருந்து வருது. ஹalleluya ஹalleluya சுத்தமான இருதயத்திலிருந்து என்ன வருதுன்னா அன்பு வருது. இந்த அன்பை பற்றி பார்த்தோம்னா ஹalleluya ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அன்பு வரும். வாலிபர்களுக்கு நான் சொன்னது போல ஹalleluya வாலிப வயது வரும்போது அந்த ஆசை இச்சைக்கு ஏற்ற அன்பு என்ன செய்யும்? வரும். ஒரு பெற்றோரை எடுத்து பார்த்தோமானால் ஹalleluya பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல என்ன வரும்? அன்பு வரும். ஹalleluya பெற்றோருக்கு அன்பை பார்த்தோம்னு சொன்னா பெற்றோர் சொல்லுவாங்க என்னுடைய அன்பு என்ன அன்பு? சுத்தமான அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனா சில பிள்ளைகள் வழி மாறி போகும்போது ஹalleluya சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஹalleluya யூடியூப் வழியாக நியூஸ் வழியாக நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya இங்க பாத்தீங்கன்னா ஹalleluya மார்க் 7:20 வாசிங்க. மார்க் 7:20 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென். ஹalleluya ஹalleluya மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். பாத்தீங்களா? ஹalleluya மனுஷனுக்கு உள்ள இருந்து வெளியே புறப்படுகிறது மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். ஹalleluya அப்படினா ஹalleluya இங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன வாலிபர்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க உண்மையா காதலிக்கிறோம். ஹalleluya எங்க அன்பு எங்க லவ்லாம் என்னது? ட்ரூ லவ்னு சொல்லுவாங்க. ஹalleluya ஆனா சில காலங்கள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் என்ன செய்வாங்கன்னா ஹalleluya கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிங் டோன்ல என்ன செய்வாங்க? அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஆசை இச்சைகள் அவங்க நினைத்தது நடந்து முடிந்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஹalleluya ஒரு 10 ரிங் ஆன பிறகு அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் போய் பார்த்தா என்ன செய்வாங்க? நம்பர் எப்போதும் எண்ணில இருக்கும், பிஸியாக இருக்கும். ஹalleluya நம்ம மனுஷன் இடத்தில் இருந்து புறப்படுகிறது ஹalleluya தீட்டை வரவிக்கும். ஹalleluya ஹalleluya சுத்த இருதயம் இல்லாமல் ஹalleluya நீங்க எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில அது நிச்சயமாக தீட்டை வரவிக்கும். ஹalleluya இங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தாவீதை எடுத்து பார்க்கலாம். ஹalleluya கர்த்தர் சொல்லுகிறார் ஹalleluya தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஹalleluya தாவீதுடைய வாழ்க்கையில அவன் துதித்து அவன் எப்ப பார்த்தாலும் என்ன செய்வான்? தேவனை துதித்து கொண்டே இருப்பான், பாடல் பாடிக்கொண்டே இருப்பான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பார்வையால அவன் என்ன செய்தான்?
ஹalleluya. 2 சாமுவேல் வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியா இருந்தாள். ஆமென், ஹalleluya. இங்க பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது அவன் உப்பரிக்கையில என்ன செய்து கொண்டிருந்தான், உலாவி கொண்டிருந்தான். அப்போ ஒரு ஸ்திரீ ஸ்தானம் பண்ணுகிறத என்ன செய்கிறான் அந்த இடத்துல பாக்குறான். இங்க பாத்தீங்கன்னா அவன் பார்த்ததுல என்ன கேட்பீங்கன்னா, அவன் பார்த்ததுல என்ன இல்ல, தப்பு இல்ல. ஹalleluya. நம்ம கண்ணு கொண்டு பார்க்கிறதுனால பாவம் நம்மளுக்கு வராது. ஆனா நம்ம கண்ணு கொண்டு பார்க்கும்போது அதை நம்ம இருதயத்தை என்ன செய்கிறோம், ஹalleluya ஹalleluya, அது நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்கிறது, நம்ம அதை எடுத்து யோசிப்போம். ஹalleluya. நம்ம எந்த பொருள் பார்த்தாலுமே இப்ப இத பார்க்கறேன்னு சொன்னா அது என்ன போகும், ஹalleluya, எனக்கு இருதயத்துக்கு போகும். ஹalleluya. அவன் இருதயத்துல அது யோசித்தனால அவனுடைய வாழ்க்கையில வந்த விவரங்களை பாருங்க. ஹalleluya. மார்க் 7:21 சொல்லி இருக்கிறது, அவன் பொல்லாத சிந்தை உள்ளவனாக முதல்ல என்ன செய்கிறான், மாறுகிறான். ஹalleluya. பார்த்ததுனால ஒன்றும் தப்பு இல்லை. இங்க பாத்தீங்கன்னா ஹalleluya, தேவன் நம்மளுக்கு கண் எதிராக தந்திருக்கிறார், பார்க்க தந்திருக்கிறார். ஆனா நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம சிந்தை இருதயத்தை என்ன செய்கிறது, நம்ம யோசிக்கிறோம். ஹalleluya. முதலாவது அவன் பார்த்தனால என்ன ஆகிறான், பொல்லாத சிந்தை உள்ளவனாக மாறுகிறான். அடுத்து இரண்டாவதாக அவன் என்ன மாறுகிறானா, விபசாரியாக என்ன செய்கிறான், ஹalleluya, மாறுகிறான். மூன்றாவது அவன் வேசித்தனம் பண்ணுகிறான். ஹalleluya. நாலாவது கொலை பாதகனாய் மாறுகிறான். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க கூடாத காரியங்கள் பார்க்கும்போது பொல்லாத இருதயம் உள்ளவர்களாய் முதல்ல மாறுகிறோம். அடுத்து விபசாரியாக மாறுகிறோம். ஹalleluya. அடுத்து விவசாயியாக மாறுகிறோம். அடுத்து கொலை பாதகனாக முடிவில் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, கொலை பாதகத்திலே நாம் கொண்டு விடுகிறது. ஹalleluya ஹalleluya. தாவீதை குறித்து பைபிளை பார்ப்போமானால் நிறைய காரியங்கள் அவன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி செய்தான். ஆனா அவனுடைய ஒரு பார்வை அவனை கொலையாளியாக மாற்றி விட்டிருக்கிறது. ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அநேக போதர்கள் சொல்லுவாங்க, டிவி பார்க்காத, மொபைல் பார்க்காத என்று சொல்லுவாங்க. ஆனா ஹalleluya, சில போதர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு மறந்துடுவாங்க. ஹalleluya ஹalleluya. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா டிவி பார்க்கிறது பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாவம் எப்படி வருதுன்னு என்ன சொல்ல மாட்டாங்க. இதே போல பார்க்கிறது மூலம், அந்த காட்சியை பார்க்கிறது மூலம் நிச்சயமாய் அது இருதயத்தை போய் என்ன செய்கிறோம், யோசிக்க வைக்கும். ஆனா அப்படி யோசிக்க வைக்கும் போது அந்த பாவம் நம்மளை என்ன செய்யும், ஹalleluya, பொல்லாதவனாய் மாற்றும். ஹalleluya. விபசாரி, ஆமென். ஆனா அடுத்து விபசாரத்துக்குள்ள அது நம்மளை நடத்தும், வேசித்தனம் பண்ண வைக்கும். நானாக கொலையாளியாக என்ன செய்யும், மாற்றும். ஹalleluya ஹalleluya. இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க உண்மையாக அந்த மாத்தாண்டம் சைடுல ஒரு காலேஜ் இருக்குது. ஆனா காலேஜுக்கு பேர் சொல்ல விரும்பல. அதுல ஒரு படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட எனக்கு பேசுறதுக்கு என்ன கிடைச்சுன்னா ஒரு நேரம் கிடைத்தது. அப்ப அத பேசிக்கொண்டு இருக்கும்போது சில காரியங்கள் பேசும்போது நான் கேட்டேன், நீ எதற்காக காதலிக்கிறாய் என்று கேட்கும்போது சொன்னா அதுல ஒரு பதில் என்ன வந்து தெரியுமா, எனக்கு சீனியர் என்ன செய்கிறாங்க, காதலிக்கிறாங்க, எனக்கு பெஞ்ச்மேட் காதலிக்கிறாங்க, எனக்கு கிளாஸ் ரூம்ல ஹalleluya லவ் பண்ணாத யாருமே இல்ல, அதனால நான் என்ன செய்கிறேன், காதலிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. இந்த காதல் என்கிறதுக்கு இந்த திங்ஸ் எங்க உள்ள கொண்டு வந்தது யாரு, அவங்க கொண்டு வந்தது யாரு, நம்ம பார்க்கிற காட்சிகள். ஹalleluya. அது இருதயத்தை என்ன செய்யும், உற்பத்தியாகும். ஒரு பரிசுத்தவான் இந்த வழியாக சொன்னாங்க. ஹalleluya. ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே எப்படி பிள்ளை உற்பத்தி ஆகுதோ அதே போல நம்மளுடைய இருதயத்தை நம்ம கண்ணால பார்க்கிற காட்சி, ஹalleluya, அது இருதயத்திலே போய் ஹalleluya அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி ஹalleluya ஹalleluya அதை நம்மளை கடைசியாக நம்மளை மரணத்துக்குள்ளாக நேராக நம்மளை வழி நடத்துகிறது. ஹalleluya. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்லிருக்கீங்க. ஹalleluya ஹalleluya. நிச்சயமாய்
நிச்சயமா நம்ம ஆராய்ச்சி பார்த்தோமானால் ஹalleluya அந்த போதகர் இன்னும் அதை கொஞ்சம் டீடைலா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஹalleluya இந்த வாலிப வயதுல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஹalleluya லவ்ங்கிற பேர்ல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அதுக்கு பெற்றோர் சேர விடாதனால என்ன செய்வாங்க, பிரிஞ்சிருவாங்க. ஆனா அவர்கள் உண்மையிலே அதை தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்யாத அளவுல ஹalleluya அந்த பாவம் அவங்களை 70 வயதாகும் வரைக்கும் அதை என்ன செய்யுமா, அந்த பாவம் அவங்களை பின் தொடரும். அவங்க எக்ஸாம்பிள் அந்த ஒரு காரியத்தை என்ன சொன்னாங்கன்னா, இப்ப பாருங்க வயதான தாத்தாமார்கள் ஹalleluya வயது உயர்ந்தவர்கள் ஹalleluya பாடியல் சின்ன குழந்தைகளை பாடியல் இதுக்கு என்ன செய்றாங்க, தின்றாங்க. அது எதனால தின்றாங்க, ஹalleluya அப்ப செய்த பாவம் ஹalleluya இப்ப என்ன செய்கிறது, ஹalleluya ஒரு தாய் பிள்ளையை கற்பம் தரிக்கிறது போல அந்த பாவம் அவனை கொலையாளியாக என்ன செய்கிறது, மாற்றுகிறது. அந்த பாவம் அவனை ஹalleluya அந்த பாவம் அவனை சிறைக்கு நேராக என்ன செய்கிறது, அந்த அவனை வழி நடத்துகிறது. ஹalleluya அதனால தான் சொல்லுகிறது ஹalleluya நம்ம டிவி என்ன செய்ய கூடாது, பார்க்க கூடாது அப்படி என்று நம்ம சொல்லுகிறது. இங்க பாருங்க ஹalleluya நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன செய்வோம், ஜெபிப்போம். ஆனா ஜெபிக்கும் போது ஹalleluya நம்ம எப்பவும் திங்க் பண்றது என்னன்னா, நான் இத்தனை மணிக்கு ஜெபம் பண்றேன், நான் இத்தனை மணிக்கு வேதத்தை வாசிக்கிறேன், இத்தனை மணிக்கு நான் தேவனோட ஐக்கியமா இருக்கிறேன் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம நினைக்கணும், நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி ஹalleluya நம்ம எவ்வளவு பெரிய ஹalleluya தேவனோட ஐக்கியமா இருந்தாலும் சரி, ஆனா நம்ம இருதயத்தை ஹalleluya தினசரி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹalleluya ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பாவம், ஹalleluya ஏசப்பா நான் போன இடத்திலே ஏதாவது காட்சிகள் என்னுடைய வாழ்க்கையில என் இருதயத்தை கரைப்படுகிறதா என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹalleluya ஒரு போதகர் கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு அருமையான கதை கேட்டாங்க. நான் இந்த இடத்துல அதை கேட்கறது தவறு இல்லையே நம்ம நினைக்கிறோம், நான் நினைக்கிறேன். ஹalleluya நம்ம இந்த இடத்துல இருக்கிற இந்த முழு பேரும் என்ன செய்யல, பாவம் நம்ம என்ன செய்யலையா தெரியுமா, கிருபையால அந்த சூழ்நிலை தராமல் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு. ஹalleluya நான் உங்களை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹalleluya உங்கள்கிட்ட மட்டும் இல்ல, அது என்னட்டு கேட்ட கேள்வி. தாவீத மாதிரி இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு அமைச்சு கிடைச்சுனா இதை எத்தனை பேர் பரிசுத்தமா நம்ம இருப்போம். ஹalleluya நம்ம அநேக நேரங்களை சொல்லிக்கிறோம் ஏசப்பா ஹalleluya தாவீது எங்க இருந்தான், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரண்மனையில வைத்து ஆண்டவரே என்னையும் அப்படி ஆசீர்வதின்னு கேட்கிறோம். ஹalleluya நம்ம யோசேப்பை பற்றி நம்ம யோசேப்பை போல என்ன மாற்றிக்க ஏசப்பான்னு கேட்கிறோம். ஆனா யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடுனான். ஹalleluya நம்மளுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தா நம்ம பாவத்தை விட்டு ஓடுவோமா, அந்த தேவனை மறுதலித்து அந்த பாவத்தை இருப்போமா என்று நம்ம தினசரி நம்ம யோசித்து தேவனுடைய பாதத்தை நம்மளை அறிக்கை செய்தால் ஹalleluya நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரிக்க ஏதுவா இருக்கும் என்று நான் ஆசைப்படுகிறோம். ஹalleluya சங்கீதம் 51ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனே சுசேதத்தை என்னை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே கொடுத்தீர். ஆமென். ஹalleluya நம்ம என்ன தேவனிடத்தை திரும்ப என்ன கேட்கணும், நம்ம எவ்வளவு பரிசுத்தம் ஆனாலும் தேவனிடத்தை மறக்காம ஒண்டி கேட்கணும். தினசரி தேவனுடைய பாதத்தை நீங்க வரும்போது கேட்கணும், ஏசப்பா என்ன சுத்த இருதயம் உள்ளவனாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya நம்ம சுத்த இருதயம் உள்ளவனாக மாற்றும் என்று தேவனிடத்தை கேட்க வேண்டும். ஹalleluya ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வசனத்தை அப்படியே வைத்துட்டு ஹalleluya ஒரு வசனம் இருள் அடைந்தது. ஹalleluya இங்க பாத்தீங்கன்னா
2 தீமோத்தேயு 2:22 வாசிங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எங்க பாத்தீங்கன்னா முதல்ல என்ன வாசித்தோம்? அவர்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைத்தது என்று வாசிப்போம். பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு மனைவி அல்ல கணவன் உடைய அன்பு பகர்க்க வேண்டிய காரியங்கள்ல, ஆனா இங்க பாருங்க, உணர்வில்லாமல் இருதயம் இருள் அடைத்ததுனால இங்க தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 22 சொல்லி இருக்கு, பாலியல் இச்சைக்கு விலகி ஓடு. ஹalleluya. நம்ம அநேக நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா இப்போ உள்ள வாலிபர்களை பாத்தீங்கன்னா அநேக வாலிபர்கள் இந்த விஷயத்தை நினைச்சுக்கிறார்கள், வீக்கா இருக்கிறாங்க. நம்ம நிறைய நியூஸ் பார்த்தோம்னு சொன்னா தெரியும். ஆனா நீங்க முன்னாடி உள்ள இது பாருங்க, வருஷத்துல இந்த ஹalleluya வருஷத்துல 1-2 தான் பார்க்க முடியும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நியூஸ்ல எப்ப பார்த்தாலும் இந்த காரியங்களை பற்றி சொல்லிக்கிறாங்க. எதனால தெரியுமா? உணர்வு அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்து போனதுனால. ஹalleluya ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வாலிப வயதுல நம்ம காக்க வேண்டிய காரியங்கள், ஹalleluya, இந்த இச்சைகள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன, இந்த பாலியல் இச்சைகள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. அந்த வயது அந்த பாலியல் இச்சை அணுகாம இருக்கிறதா நம்ம என்ன செய்யணும்னா சுத்த இருதயத்தோடு என்ன செய்யணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஹalleluya. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொண்ட இடத்துல நம்ம போய் சாந்துட்டனா, ஹalleluya, இந்த பாலியல் இச்சைக்கு நம்ம என்ன செய்வோம், தப்பி விலகி என்ன செய்வோம், ஓடுவோம். ஹalleluya. இது உண்மையான சம்பவம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு வாலிப வயது வரணும்னா அவன் 2 வழியில நிற்பான். என்ன தெரியுமா? ஒண்ணு, அவன் தேவனோடு இருந்தான்னு சொன்னா தேவனோடு இருப்பான். ஹalleluya. ஆலயத்துக்கு நேராக, ஹalleluya, ஆலயத்துக்கு நேராக, ஹalleluya, கர்த்தரை என்ன செய்வான், தொழுது கொள்ளுவான். இல்லன்னு சொன்னா அவன் உலகத்தோடு என்ன செய்வான், ஒட்டி போவான். ஹalleluya ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஹalleluya கர்த்தரை தொழுது ஹalleluya கர்த்தரை என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும். கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, முதல் தேவன் நீதி செய்வார். ஹalleluya ஆமென். ஹalleluya. கர்த்தர் அந்த வாசிங்க 2 தீமோத்தேயு 2:22 வாசிங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் ஆமென். முதல்ல என்ன கிடைக்கும், நீதி கிடைக்கும். ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களுக்கு, அடிகளுக்கு மேல அடி, போராட்டத்துக்கு மேல போராட்டம், ஏன் நம்மளுக்கு தேவன் நீதி செய்யல? ஹalleluya. நம்ம சுத்தம் உள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சுத்தம் உள்ள இருதயம் இருந்தா தேவன் முதல்ல என்ன செய்வாரு, நீதி செய்வாரு. அந்த நீதி செய்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும், விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்து வரும், கடந்து வரும். அடுத்ததாக என்ன வரும், அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில வரும். அடுத்ததாக சமாதானம் வரும். ஹalleluya. முதல்ல என்னதான் வரும், நம்ம சுத்த இருதயமா இருந்தால் முதல் நமக்கு தேவன் நீதி செய்வார். ஹalleluya ஹalleluya. ஒரு இடத்துல நான் ஒரு அக்காவும் பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த அக்கா ஒரு காரியம் சொன்னாங்க. அவங்களுடைய வாயில அவ்வளவு விசுவாச வார்த்தை வந்து கொண்டிருந்தது. அப்ப நான் சொன்னேன், விசுவாசமானது நம்ம படிக்கிறவைகள் உறுதி காணப்படாத நிச்சயமா இருக்கிறேன்னு சொன்னேன். அந்த அக்கா சொன்னாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், விசுவாசிக்க முடியும். அப்படிதான் இங்க இருக்கவங்க எல்லாம் அப்படிதானே. நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா அற்புதத்தை செய்து தேவன் எனக்கு அற்புதம் செய்யாட்ட நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்பேனா, கூடாத காரியம். ஹalleluya. தேவன் என்னுடைய வாழ்க்கையில நீதி செய்ததுனால அது மூலமா விசுவாசம்
விசுவாசத்துல நான் இந்த இடத்தை நினைச்சிருக்கேன் வந்திருக்கிறேன். தேவன் என்னை முன்குறித்து வைத்திருந்தாலும் ஹalleluya எனக்கு நீதி நடந்ததுனால நான் இங்க நினைச்சிருக்கேன் வந்திருக்கிறேன் ஹalleluya. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நீதி நடக்க வேண்டுமானால், நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஹalleluya நம்ம சுத்தமான இருதயம் உள்ளவனா இருக்கணும் ஹalleluya ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தை கேட்கணும், ஏசப்பா சுத்தமுள்ள இருதயம், ஏசப்பா சுத்தமுள்ள இருதயம் உள்ளவனா நினைச்சீங்க என்ன மாற்றீங்கன்னு கேட்கணும் ஹalleluya ஹalleluya. இதுல யோபு பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைத்து என்ன செய்தாரு, பலி செலுத்தினார் ஹalleluya ஹalleluya. நம்ம அநேக நேரத்தை நினைப்போம் ஹalleluya, நம்ம அநேக நேரத்தை வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தா நினைப்போம், நீங்க நினைப்பீங்களோ என்னதோ நான் நினைப்பேன் ஹalleluya. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது தவறு வந்திருக்கான்னு நினைப்போம். ஆனா நம்ம திங்கிங் அதை நம்ம யோசிக்கும் போது நம்ம சைட்ல என்ன இருக்கும், நான் இன்னைக்கு ஒரு பாவமும் செய்யலன்னு இருக்கும். ஆனா கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும், நீ இன்னைக்கு இங்க இந்த இத்தனை தப்பு செய்யலன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். கூட இருக்கிறவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இத்தனை குறைகளை சொல்லுகிறார்கள், ஆனால் தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார் ஹalleluya. தேவனுக்கு முன்பதாக அப்ப நம்ம எப்படி நிற்க முடியும் ஹalleluya. நாம ஒரு விஷயம் கூட நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும் போதுதான் நீதி நம்மளுடைய வாழ்க்கையில வரும். நீதி வந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும், விசுவாசம். அடுத்ததாக அன்பு வரும் ஹalleluya, அன்பு வரும். இந்த இடத்துல இதுல இருக்கிற எல்லாருமே விசுவாசிங்க தான். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் ஹalleluya. நம்ம சுத்த இருதயமா இருந்தா மட்டும்தான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட அன்பா எந்த சண்டை இல்லாம ஐக்கியமா இருக்க முடியும் ஹalleluya. எத்தனை உண்மைன்னு சொல்றீங்க ஹalleluya. இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொள்றாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க ஹalleluya, சர்ச்சுக்கு வர்றாங்க ஹalleluya, தேவனிடத்துல இருந்து வரங்களை பெற்றுக் கொள்றாங்க. ஆனா அவங்க பக்கத்து வீட்டுல போய் கேட்டா தெரியும், அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க ஹalleluya ஹalleluya. ஆனா உங்களிடத்துல அன்பு சுத்த இருதயம் இருந்துன்னு சொன்னா ஹalleluya, உங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக வருகிற விரோதியை கூட நீங்க என்ன செய்வீங்க, அன்பு காட்டுவீங்க ஹalleluya. ஆனா என்னை சுற்றிலும் வருகிற விரோதிக்கு கூட என்னிடத்தில் சுத்தமான இருதயம் இருந்தா நான் என்னை காட்டியிருப்பேன், அன்பு காட்டியிருப்பேன் ஹalleluya ஹalleluya. நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, எனக்கு சமாதானம் இல்ல, டிப்ரெஷன் ஆயிருக்கிறது. காரியம் என்ன தெரியுமா ஹalleluya, சுத்த இருதயம் இல்லாதவர்கள் ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில சுத்த இருதயம் இருந்திருந்தா நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், சமாதானம் வந்திருக்கும் ஹalleluya.